இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற செய்தி குறி தவறும் ஆயுதங்கள். ஒன்று சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. என்ன கஷ்டம் இல்லையா? சொல்லுங்க, குறி தவறும் ஆயுதங்கள். ஒரு தடவை கூட சொல்லுங்க. அதாக்கு நாம் இன்னைக்கு ராத்திரி தியானிக்க போறது. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல உயிரோடு வந்து உட்கார்ந்திருக்கிறது சத்துரு உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்களை அனுப்பாதபடியால் அல்ல, அந்த ஆயுதங்கள் எல்லாம் குறி தவறி போனபடியினால் கர்த்தர் இன்றைக்கு வரை நம்மை இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். எனக்கு விரோதமாக ஏவப்பட்ட அநேக ஆயுதங்கள் குறி தவறி போயிட்டுன்னு சொல்றவங்க மட்டும் ரெண்டு கை தட்டி, அவங்க மட்டும் வாத்திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த மைதானம் மொத்தம் தெய்வத்தினுடைய கிருபை இறங்குகிறது. உங்க சத்தம் கொஞ்சம் கூட உயர்த்தணும். கடந்த மாதத்திலேயும் உனக்கு விரோதமாய் ஏவப்பட்ட வல்லமை முறிந்தது. கடந்த தினத்திலேயும் உனக்கு விரோதமாய் ஏவப்பட்ட ஆவி முறிந்தது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கை தட்டணும், நல்ல சத்தம் உயர்த்தணும், நல்ல வாயை திறக்கணும். ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் இப்போ திறந்து ரிபல கபரபல கந்தல் கபரபல சந்தரபல பரபலபா ரேந்தல் கனாதனா, பூமியின் தாழ்விடங்களில் இருந்து உனக்கு விரோதமாய் ஏவப்படுகிற வல்லமைகள் முறிகிறது. உனக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் முறிகிறது. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். நாம கிருபை பெற்றவர்கள், நாம தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்கள், கர்த்தருடைய வல்லமையை பெற்றவர்கள். கர்த்தர் எத்தனையோ தடவை எனக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார், இந்த நாள் வரை என்ன உயிரோட வைத்திருக்கிறார்னு சொல்றவங்க வெட்கப்படவே கூடாது, அவங்க வேடிக்கை பார்க்கவே கூடாது. ஆவியானவர் இந்த மைதானத்தை மூடி இருக்கிறார். சத்தம் உயர்த்தி வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா நல்ல கைதட்டி வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நல்ல கைதட்டுங்க. குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானி அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். நல்ல கை தட்டுங்க. சாத்தானி அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு நல்ல கை தட்டுங்க. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷை பேசுங்க, வேடிக்கை பார்க்காதுங்க, ஆவியில நிறைந்து பாடுங்க. எனக்கு ஊடவநாதன பௌடவநாதன வைதா ரகதா அந்தல் கவனா ரகதா நாதா பௌடவநாதா ரீதா நாதா என்னீச பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னீச பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் ஆராதிக்க வந்த அத்தனை பேர் கைதட்டி ஆராதிக்க விதித்து விட்டார். அந்தகார வல்லமைகள் விதிக்கப்படுகிறது. விதித்து விட்டார்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோலை கையில் எடுத்து ஆவியானவரே, இந்த இடம் முழுவதும் மகிமையால் மூடப்படுவதாக. இந்த இடம் முழுவதும் பிரசன்னத்தால் மூடப்படுவதாக. உம்முடைய பலத்த அக்கறையில் நடத்த மூடுவதாக. சந்தல் பௌடபரபரபரபரபா, ஊடவல் கபரபரப சந்தல் கனவரபரபரபா, ரெந்த பௌடப துலபரபரபரபா, நீ அந்தரபரபரபரபா. அத்தனை பேர் மேல் ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. அத்தனை பேர் மேல் ஒரு வல்லமை இறங்குவதாக. கிருபை இறங்குவதாக. வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடி ஆவியில் ஆராதிங்க. சந்தல் கபனா வைனா வைனா பௌடா பௌடா. சாபங்கள் நீக்கி கோபுடு ஆண்டவரை தொடர்பு விரும்பி நீ தெய்வ சமூகத்தில் வந்திருந்தா தகப்பனே என்று கோபுடு. விடுதலை இறங்கி வருகிறது, அற்புதம் இறங்கி வருகிறது. இது கர்த்தரின் கை, இது கர்த்தரின் கை, இது கர்த்தரின் கை. எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் முறிகிறது. ஊடபலாதா வைடாரகதா பிரௌடபலாதன வைடல் கமலா அந்தர ரீவல சந்தபலாதன வைடாரகதா பிரௌடபலாதா. கோபுடு இயேசுவே என்று கோபுடு. இந்த ராத்திரி விடுதலை வந்திருக்கிறது. சத்தம் உயர்த்தி இயேசுவே என்று கோபுடு. நேசர் வரப்போகிறார் மேகங்கள் நடுவிலே. நேசர் வரப்போகிறார், கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைத்தார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைத்தார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் கூப்பிடுங்க, கலங்கிடவே மாட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க, சத்துரு கேட்கட்டும். நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாரோ, யார் என்ன சொன்னாரோ, நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். இவ்வளவுதான உங்க சத்தம். கொஞ்சம் கூட சத்தம் உயர்த்துங்க, கொஞ்சம் கூட சத்தம் உயர்த்துங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. கிருபை புறப்பட்டு வருகிறது, அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. அற்புதங்களை செய்ய வல்லவர் இப்பொழுது மைதானத்தில் அசைவாடுகிறார். அடையாளங்களை நடப்பிக்க வல்லமையுள்ள கர்த்தர் உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார். நல்ல கையை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும், நல்ல அந்நிய பாஷை பேசணும், நல்ல ஆவியில நிரம்பணும், நல்ல தெய்வத்தை ஆராதிக்கணும். ஒரு பலத்த அபிஷேகம் இந்த இடத்தை மூடுகிறது, ஒரு பலத்த அபிஷேகம் இந்த இடத்தை மூடுகிறது. யாரா இருந்தாலும் கர்த்தரை உயர்த்துங்க, ஆண்டவரே என்று கூப்பிடுங்க, அப்பா என்று கூப்பிடுங்க. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வல்லமை புறப்பட்டு வருகிறது. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் புறப்பட்டு வருகிறார். கூப்பிடு, சத்தம் உயர்த்தி கூப்பிடு. தகப்பனே, தாவீதின் குமாரனே, என் குடும்பத்தை ரட்சியோ. தாவீதின் குமாரனே, என்னை ரட்சியோ. தாவீதின் குமாரனே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யோ. கூப்பிடுங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை புதுப்பிக்கிற நேரம், கிருபை மேல் கிருபையை வருகிற நேரம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், அக்கினி வல்லமை இறங்கி வருகிற நேரம், விசுவாச ஆவி ஊற்றப்படுகிற நேரம், ஜெப ஆவி
பாய்கிற நேரம் நதி பாய்வத போல தேவ பிரசன்னம் இந்த மைதானத்துல பாயுது. தயவு செஞ்சு யாரும் மௌனமா இருக்க கூடாது. நீங்க யாரா இருந்தாலும் அபிஷேகத்துல நிரம்பி ஆண்டவரை உயர்த்துங்க. சிலர் புதிய எண்ணெயால் நிரப்பப்படுகிறார்கள், சிலர் நாவிலே புதிய வார்த்தைகள் வைக்கப்படுகிறது. இந்த மைதானத்தை சுழன்று ஒரு காற்றடிக்கிறது. அத்தூரபதன அந்தல் கவனா ரியாந்தர கந்தர கல்வ கதர பலபலபலவா ரேலாந்தரீதன சந்தர பலபலபலவா ஊடபல் பிரௌடபலபலபலபலவா அல்கவன கதன கடகனா அந்தல் கனாதனா. ஒரு விடுதலைக்காக நீங்க வந்திருந்தா, ஒரு அற்புதத்தை தேடி நீங்க வந்திருந்தால், ஒரு தேவ செயலை தேடி நீங்க வந்திருந்தா, இப்பொழுது கர்த்தருடைய கை உங்க மேல இறங்கி வருகிறது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. அப்பா, ஒரு நல்ல நாளை கூட ஈவாய் தந்தபடியால் உமக்கு நன்றி. நம்முடைய சுத்த சுவிசேஷத்தை வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். என் தகப்பனுடைய நல்ல கர அனுகூலமா இருக்கணும். எங்கள் தேசம் இக்கட்டான காலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. இந்த ராத்திரி இந்த மைதானத்துல வந்த ஒரு ஆள் கூட அப்பா ஆண்டவர் என்னோட பேசலேன்னு இந்த இடத்தை விட்டு எழும்பி போக கூடாதப்பா. அத்தனை பேரும் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் கிருபை செய்யணும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மைதானத்தை உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி இருக்கணும். வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கட்டுகள் அவிழ்வதாக, சங்கிலிகள் உடைவதாக, அசுத்த வல்லமைகள் வேரோட சாய்வதாக, அற்புதங்கள் நடப்பதாக. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாதவைகளை பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய நல்ல கரங்களை தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. எல்லாரோடும் பேசும். அனுகூலமான சூழ்நிலைக்காய் நன்றி. எந்த தடங்களும் இன்றி உம்முடைய வசனத்தை பேச கிருபை தாரும். அடியனுடைய கண்கள், அடியனுடைய வாய், அடியனுடைய சிந்தை பரிசுத்த ஆவியின் ஆயுதமாய் மாறுவதாக தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை காண்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க. பொல்லாங்கானியையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். குறித்தவரும் ஆயுதங்கள். இதாக்கும் இன்னைக்கு நம்முடைய செய்தி. இந்த தலைப்பு எனக்கு எங்கிருந்து கிடைத்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல ஒரு பிள்ளை தன் வீட்டுக்கு முற்றத்தை தூத்துட்டே நின்று, தூக்கிறதுக்கு பெருக்கிட்டு நின்று இல்லையா, முற்றத்தை பெருக்கிட்டே நின்று அந்த பிள்ளை குனிஞ்சு அப்படி முற்றத்தை பெருக்கிட்டு நிற்கும்போ ஒரு அம்பு சரியா வந்து அந்த பிள்ளையினுடைய முதுகுல குத்தி வயறு வழியா வெளியே வந்தது. அதே இடத்துல அந்த பிள்ளை சுருண்டு விழுந்து, அந்த பிள்ளை எடுத்து மருத்துவமனையில கொண்டு போய் பார்த்தா அந்த பிள்ளையினுடைய உள்ளான அநேக அவயவங்கள்ல இந்த அம்பு குத்தி இருக்கு. இனி இந்த அம்பு எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கணும். பார்த்தா ஒரு ஆள் தன்னுடைய வீட்டுக்கு மாடியில் நின்னுட்டு ஒரு அண்ணி உண்டு இல்லையா, அணில்
அந்த அணிலை எய்திருக்கிறார். அந்த அணிலுக்கு மேல படாம அம்பு குறி தவறிச்சு. குறி தவறினாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் படணும் இல்லையா? பட்டது முற்றத்தை பெருக்கிக் கொண்டிருந்த அந்த பிள்ளையினுடைய முதுகில். அந்த ஒரு சம்பவத்தை வாசிச்ச உடனே நான் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். பைபிள்ல ஏகப்பட்ட ஆயுதங்கள் குறி தவறினது. பைபிள்ல ஏகப்பட்ட ஆயுதங்கள் குறி தவறினது. அந்த குறி தவறின எல்லா ஆயுதங்களையும் நமக்கு இன்னைக்கு தியானிக்க முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவு 4, 5, 6 இல்லை 7 இடங்கள்ல இருந்து குறித்தவர்ன ஆயுதங்களை வேகமாய் நாம தியானித்து விட்டு ஜெபிக்கலாம். பைபிள்ல இந்த புதிய ஏற்பாடை வாசிக்கும்போ ஆயுதம் குறித்தவர்னு ஒரு மனுஷனை சொல்லி இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யோவான் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 18:10. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்து பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். இங்கே ஒருத்தனுக்கு பேரு, அட்ரஸ், பின்கோடு எல்லாம் சொல்லி இருக்கு. பேதுரு இந்த மீன் பிடிக்கிற ஆளாகும். இந்த இறைச்சி வெட்டுற ஆட்கள், மீன் பிடிக்கிற ஆட்கள், இவங்களுக்கெல்லாம் குறி தவறாது. நான் என்ன சொன்னேன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் குறி தவறாது. ஏன் குறி தவறாது? சூர மீனெல்லாம், சூர மீனுக்கு சூர மீன் தானே சொல்லணும், சுறா மீன் சொல்ல மாட்டேனுமே. சூர மீன் எல்லாம் எவ்வளவு சைஸா வெட்டணும். இதுவரை சூர மீன் வெட்டும்போ அவங்க விரல்ல பாதிய சேர்த்து வெட்டல. நம்ம ஒரு தடவை அவ்வளவு வேகத்துல வெட்டினா ஃபிஷ்ஷும் பீஃபும் சேர்த்து சாப்பிட வேண்டி வரும். புரியல? ஏன்னா நமக்கு குறி தவறும். நம்ம ஆயுதத்தில் அவ்வளவு பழக்கம் உள்ளவர்கள் அல்ல. ஆனா பேதுரு அப்படி கிடையாது. பேதுரு பிறந்தது கடலே கரையில, வளர்ந்தது கடலுக்கு உள்ள, பழகுனது மீன் வெட்டுற கத்தியில. இருட்டுல கூட வெட்டினா கரெக்டா படுமா? எவனாவது இக்கட்டான நேரத்துல அந்த செதல்னு நானே சொல்லணும் இல்லை, இப்படி நீண்டு நிக்கிறதுக்கு. மீனுக்கு இந்த சைடில் இப்படி ஒண்ணு இருக்கும் இல்லையா? எவனாவது இக்கட்டான நேரத்துல செதில்ல பிடிச்சு வெட்டுவானா? வெட்ட மாட்டான். இக்கட்டான நேரத்துல எங்க வெட்டுவான்? இன்னொரு வெட்ட ஒருவேளை வாய்ப்பு கிடைக்காது. அதனால இந்த ஒரே வெட்டுல என்ன செய்யணும்? விழணும் அப்படின்னு தான் வெட்டுவோம். ஆனா பேதுருவ பாருங்க, செதல்ல வெட்டி இருக்கு. எனக்கு தெரியல, பழக்க தோஷமான்னு தெரியல. எல்லா தடவையும் மீனை கையில எடுத்த உடனே சைடு வாக்கில் அரிஞ்சு பழவுனதுனால சைடு வாக்கில் அரிஞ்சு தள்ளினாரான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன ஆனாலும் இருட்டுல எய்ம் பண்ணி வெட்டினது காதை அல்ல. இருட்டுல எய்ம் பண்ணி வெட்டினது எதையா இருக்கும்? கழுத்தை. கழுத்தை வெட்டினது எங்க போய் பட்டு? காதுல போய் பட்டு. காது போச்சு. அந்த வேலைக்காரருடைய பெயர் மல்கூஸ். அவனுக்கு பேரு சொல்லி இருக்கு, வெட்டு கொண்டவனுக்கு பேரு சொல்லி இருக்கு. பின்ன ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? பேதுருவுக்கு கையில இருந்த கத்திய கூட சகிக்கலாம், சில ஆட்களுக்கு நாக்காக சகிக்க முடியாது.
ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நான் பேச தொடங்கும் போது நீங்க இப்படி உட்கார்ந்து இருந்த ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பேதுரு வெட்டினது காதோட போச்சு. பாத்தீங்களா? நம்ம வாயை திறந்தா 7 தலைமுறையே போகும். 7 தலைமுறையே போகும். சில ஆட்கள் எல்லாம் சாபம் போடும்போது பாத்துறீங்களா, உயிரோட இருக்கிற ஆளுக பேரை சொல்லி கல்லறைக்குள்ள போய் 50 வருஷம் ஆன ஆளுக பேரை சொல்லி அது சாபம் போடுறது. அவரை அங்க வர நிம்மதியா இருக்க விடல. நான் ஒரு காரியத்தை சொல்றேன்னு, உண்மையிலே பேதுரு பிளான் பண்ணது கழுத்துக்கு தான். பிளான் பண்ணது கழுத்துக்கு தான். காதோட போச்சு, காதோட போச்சு. கவனிங்க, எல்லாரும் கவனிக்கணும். என்ன 1-2 நிமிஷம் கவனிக்கணும். இனி இந்த கேஸ் கோர்ட்டில் போகும். கோர்ட்டில் போகும்போ வெட்டப்பட்ட குற்றவாளி எங்க வந்து நிற்பான்? கோர்ட்டில் வந்து நிற்பான். வெட்டு கொடுத்தவனு எங்க வந்து நிற்பான்? கோர்ட்டில் வந்து நிற்பான். வெட்டின கத்தி எங்க வரும்? கோர்ட்டில் வரும். அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல ஒரு பொருளை கொண்டு அங்க வைக்கணும். அது என்ன? காது. அவங்க சொல்லணும், கனம் நீதிபதி அவர்களே, ராத்திரி 12:50 மணிக்கு இந்த கத்தியால் இந்த காதை. ஆதாரங்கள் பாத்தீங்களா? அதுக்கு என்ன சொல்லணும்னா தடயம்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? தடயம். தடயம் கையில சிக்கிச்சுன்னா தண்டனை உறுதி. அவனுக்கு ஆயுசு முழுக்க என்ன பேரா இருக்கும்? ஒற்ற செவியன்னு பேரா இருக்கும். செவியன்னு பேரா இருக்கும் அவனுக்கு ஆயுசு முழுக்க. இவனுக்கு என்ன பேரா இருக்கும்? காதறுத்தான்னு பேரா இருக்கும். அவனுக்கு பேர் என்ன? செவியை. இவனுக்கு பேர் என்ன? காதறுத்தான். ஆனா கர்த்தரை பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? கை நீட்டி அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சாரு. கர்த்தர் உண்மையில என்ன செஞ்சார் தெரியுமா? எனக்கு விரோதமா இருந்த சாட்சியை அழித்து விட்டார். அத்தனை பேரும் வலது கையை உயர்த்தணும். இந்த 2வது ராத்திரி உனக்கு விரோதமான தடயங்கள், உனக்கு விரோதமான சாட்சிகள் பரலோகத்தின் தேவனுடைய கையால் அழிக்கப்படுகிறது. கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணினேன். அது நேரம் என்ன உறுத்திட்டே இருக்கு. அந்த தப்புல இருந்து வெளியே வர முடியல. அந்த தப்பு எனக்கு எதிராக சாட்சியா இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அந்த அடையாளத்தை இந்த ராத்திரி நான் அழிக்கிறேன். இனி அவன் யாருக்கு முன்னையும் போய் நின்று இந்த காதை வெட்டி எறிஞ்சான்னு சொல்ல முடியாது. உன் மனசாட்சியில் இருந்து இந்த ராத்திரி அந்த கரை போகிறது. அந்த இரத்தத்தின் அடையாளம் போகிறது. அந்த தடயம் வீட்டை விட்டு போகிறது. சிந்தை சுத்திகரிக்கப்படுகிறது. புரிந்து கொண்டவங்க மட்டும் 2 கையை நல்லா தட்டி, நல்ல வாதறந்து, நல்ல கை தட்டி, நல்ல வாதறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கை தட்டணும். உனக்கு விரோதமான சாட்சி முறியடிக்கப்படுகிறது. உனக்கு விரோதமான ஆயுதங்கள் குறி தவறுகிறது. கர்த்தரின் பட்சத்தில் நின்று கையை தட்டி விடுகிறார். புரிந்து கொண்டவங்க மட்டும் 2 கையை நல்லா தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஒன்னாவது ஆயுதம் குறிதவரிச்சா பேதுருவுக்கு. வேதத்துல 2வது குறித்தவர்ன ஆயுதம் யாருக்கு தெரியுமா? சவுலுக்கு ஆயுதம் குறித்தவரிச்சு. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 33வது வசனம். 1 சாமுவேல் 20:33. அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல்
ஈட்டியை எறிந்தான். அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீது கொன்று போட. பாத்தீங்களா, அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். அந்த ஈட்டி யாருக்கு மேல படல? யோனத்தானுக்கு மேல படல. பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரே டைனிங் டேபிள்லயாக்கு உட்கார்ந்து இருக்கிறது, ஒரே மேசையிலையாக்கு உட்கார்ந்து இருக்கிறது, பக்கத்துல குத்தி போட வேண்டிய தூரத்துல இருந்துட்டு அவன் யோனத்தான் மேல் ஈட்டியை எறிந்தான். யோனத்தான் மேல் ஈட்டியை எறிந்தப்போ அந்த ஈட்டி யோனத்தான் மேல படல. அப்படின்னா அந்த டேபிள்ல வச்சு யோனத்தான் உயிரோட இருக்கணும்னு விரும்பி ஏதோ ஒரு கை அந்த ஈட்டியை தட்டி விட்டு இல்லையா, அதுதான் கர்த்தரின் கை. அதுதான் கர்த்தரின் கை. வலது கையை உயர்த்தணும், வலது கையை உயர்த்தணும். உன்னை அழிக்கும்படி அந்தகார வல்லமைகள் அவமானத்தின் ஈட்டிய உனக்கு விரோதமா அனுப்பின பொழுது அந்த ஈட்டி உன் மேல படாம தட்டி விட்டது கர்த்தருடைய கை. ஒரு பெரிய பலவீனம் ஈட்டிய போல வந்து நெஞ்ச குத்தினப்போ அந்த பலவீனத்தில் இருந்து பாதுகாப்பா வெளியே கொண்டு வந்தது கர்த்தரின் கைன்னு சொல்றவங்க மட்டும் ரெண்டு கை தட்டி வாயை திறந்து இந்த ராத்திரியும் எதிராளியின் ஆயுதங்கள் குறி தவறுகிறது, எதிராளியின் ஆயுதங்கள் குறி தவறுகிறது, எதிராளியின் ஆயுதங்கள் குறி தவறுகிறது. ஹல்லேலூயா. இந்த போர்க்களத்தில் யுத்தம் பண்ணும்படி நிற்கிறவர்களுக்கும் ஷூட்டிங் போட்டியில பங்கெடுக்கும்படி களத்தில் நிற்கிறவங்களுக்கும் ரெண்டு வித்தியாசமான சட்டங்கள் உண்டு. ரெண்டு வித்தியாசமான சட்டம். போர்க்களத்தில் நிற்கிறவன் என்ன பண்ணணும் தெரியுமா? அசைஞ்சிட்டே இருக்கணும். என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? அசைஞ்சிட்டே இருக்கணும். சில ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறத பாத்தீங்களா? குளச்சல் 8 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, கல்லு, அந்த மாதிரி உட்கார்ந்து இருப்பணும். அவங்களை எல்லாம் சத்துருவுக்கு குறி வைக்கிறது ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. ஏன்னா 5-6 ஆண்டுகளா ஒற்றை இருப்பு, ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றம் இல்லை, ஒரு ஜபத்துல முன்னேற்றம் இல்லை. அசையாம இருக்கிறவர்களை லக்காக்குவது எளிது. அதனால போர்க்களத்தில் நிற்கும்போது எதிராளிக்கு முன்ன நிற்கும்போது என்ன பண்ணணுமா? அசைஞ்சிட்டே இருக்கணுமா. நான் இங்க நிக்கிறேன்னு சொல்லி அவன் அம்ப என்னை லக்காக்குமோ நான் இந்த பக்கம் போறேன், அவன் இந்த பக்கம் லக்காக்கும்போ நான் இந்த பக்கம் போறேன். தேவ சந்நிதியில வந்துட்டோம்னா துதிச்சுட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்துல உயிருள்ள தேவ பிள்ளைகள் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். நல்ல ஒண்ணு கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. யோனத்தானே, நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி உனக்கு விரோதமா இரத்த உறவுகள் உனக்கு விரோதமா ஆயுதத்தை எய்த பொழுது நீ உயிரோட இருக்கணும்னு விரும்பின ஆண்டவர் அந்த ஆயுதத்தை குறி தவறி போக பண்ணினார். என்ன பொறுத்தவரை அது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆண்டுல வர குறி தவறினது. அப்போ ஒன்னாவது பேதுருவுக்கு குறி தவறினது, இரண்டாவது யோனத்தானுக்கு விரோதமாய் வந்த ஆயுதம் குறி தவறினது, மூணாவது யாருக்கு விரோதமாய் வந்த ஆயுதம் குறி தவறினதுன்னு பாருங்க. 1 சாமுவேல் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 9-10 வசனம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனம். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையில் பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். 2 பேரையும் பாருங்க, 2 பேரும் நிக்கிறது ஒரே வீட்டுக்குள்ள, 2 பேரும் நிக்கிறது ஒரே அறைக்குள்ள. ஆனா ஒருத்தன் கையில இருக்கிற ஆயுதத்தை பாருங்க, யுத்தம் செய்ய வேண்டிய ஆயுதம், யுத்தம் செய்ய வேண்டிய ஆயுதம். இன்னொருத்தன் கையில இருக்கிற ஆயுதத்தை பாருங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் வர்ஷிப். ஒருத்தன் கையில இருக்கிறது ஆராதிக்க வேண்டிய எந்திரம், இன்னொருத்தன் கையில இருக்கிறது யுத்தம் செய்ய வேண்டிய ஆயுதம். ஒன்னு யோசிச்சு பாருங்க, ஈட்டிக்க முன்ன கிண்ணறத்தை வச்சுட்டு வெற்றி பெற முடியுமா? ஒருத்தன் AK-47 எடுத்து வச்சுட்டு நம்மளை லெக்காக்குற நேரத்துல படபடன்னு கீபோர்டுல கை வச்சுட்டு 5-6 நிமிடம் அப்படி சொல்லி எஸ்கேப் ஆக முடியுமா? இங்க இல்லையோ.
அவன் கையில ஈட்டி, இவன் கையில கிண்ணறம். அவன் சொல்றான் நான் குத்த போறேன், இவன் சொல்றான் நான் சரிகமா போட போறேன்னு. என்ன போட போறேன்னு? சரிகமா போட போறேன்னு. மனுஷீகமா நீங்க யோசிச்சு பாருங்க, ஈட்டி தான் பயங்கரமான ஆயுதம். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா யோசிச்சு பாருங்க, இவன் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இவன் கையில இருக்கிறது கிண்ணறம். இந்த உலகத்துல கிண்ணறத்தை ஜெயிக்கிற ஒரு ஆயுதமும் இல்லை, ஆராதனையை ஜெயிக்கிற ஒரு ஆயுதமும் இல்லை. 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் கை தட்டணும். அந்த கிண்ணறத்தை பயன்படுத்து. 2 நிமிடம் இந்த மைதானத்தில். இப்பொழுது ஒருவேளை நீ ஈட்டி முனையில் நின்று கொண்டிருக்கலாம், ஒருவேளை உன் குடும்ப ஈட்டி முனையில் நின்று கொண்டிருக்கலாம், ஒருவேளை உன் பிள்ளைகள் ஈட்டி முனையில் நின்று கொண்டிருக்கலாம், ஒருவேளை உன் வாழ்க்கை ஈட்டி முனையில் நின்று கொண்டிருக்கலாம். ஈரலை பிளக்கத்தக்கதாக சத்துரு உனக்கு விரோதமாய் லட்சியத்தை வைத்திருக்கலாம். இந்த ராத்திரி கிண்ணறத்தை கையில் எடுக்க முடியுமோ? நீ தோற்கடிக்கப்படுவது இல்லை. ஏன் இந்த ஆராதனை போதாது? ஊடகமன கடக துரபல பரபலவா அல்காந்தர பிரௌடபத்தநாதனா ரேந்தல் கமனம் அடகம் ரிகதன பிரௌடபத்தனோ. கிருபை உள்ளவர்கள் வாயத்தரைங்க, தேவ பிரசன்னம் உள்ளவர்கள் வாயத்தரைங்க. இந்த ராத்திரி நான் சொல்றேன், ஒரு மந்திரவாத வல்லமை ஆராதனைக்கு முன்ன நிற்க முடியாது, ஒரு சிறைச்சாலை ஆராதனைக்கு முன்ன நிற்க முடியாது, ஒரு எரிகோ ஆராதனைக்கு முன்ன நிற்க முடியாது, ஒரு யோர்தான் ஆராதனைக்கு முன்ன நிற்க முடியாது, ஒரு செங்கடல் ஆராதனைக்கு முன்ன நிற்க முடியாது. அந்த சிறைச்சாலை நீ கண்ணை மூடும் போதுல இருக்கும், நீ கண்ணை திறக்கும் போதுல இருக்காது. அந்த கட்டு நீ கண்ணை மூடும் போ கையில இருக்கும், கண்ணை திறக்கும் போ இருக்காது. அந்த போராட்டம் கண்ணை மூடும் போ இருக்கும், கண்ணை திறக்கும் போ இருக்காது. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு தேவ பிள்ளையின் மிகப்பெரிய பலன் சுரமண்டலம். ஒரு தேவ பிள்ளையின் மிகப்பெரிய பலன் சுரமண்டலம். கை தட்ட முடிஞ்சவங்க கை தட்டுங்க, வாய திறக்க முடிஞ்சவங்க வாய திறங்க. கொஞ்ச நாளா இழந்து போன அந்த ஆராதனை இப்பொழுது உன்மேல் ஊற்றப்படுகிறது. இழந்து போன அந்த அபிஷேகம் இப்பொழுது உன்மேல் ஊற்றப்படுகிறது. இழந்து போன அந்த கிருபை பாயுது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. அத்தனை பேரும் வாயத்தரைங்க, வெட்கப்படாதுங்க, வேடிக்கை பார்க்காதுங்க. ஒருவேளை நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுகிற இந்த வேளையில நீ மிகப்பெரிய ஈட்டிக்க முனையில நின்று கொண்டிருக்கலாம். தேவையில்லாம பயப்படாத, சுரமண்டலத்தை கையிலேடு. கர்த்தர் உனக்கு தந்தார்லிய ஆராதனை, தந்தார்லிய பாடுகிற கிருபை, தந்தார்லிய அபிஷேகம், தந்தார்லிய வல்லமை, அதை கையிலேடு. ஈட்டி ஒன்றும் செய்யாது. அவன் உட்கார்ந்து சுரமண்டலம் வாசிச்சுட்டே இருந்தான். உங்களுக்கு தெரியுமா, ஆவியில ஆராதிக்கிறவங்களுக்கு இருந்தாக்குல டென்ஷன் ஏறாது. யாருகிட்ட சொல்லுங்க, ஆவியில் ஆராதிக்கிறவன் நிதானமா தான் இருப்பான். முன்ன ஈட்டி வந்து நின்னாலும் அவன் நிதானமா தான் இருப்பான். அவனுடைய தொடர்பு கர்த்தரோடு, எரிகிறவனுடைய தொடர்பு அசுத்த ஆவியோடு. ஆனா உன் தொடர்பு கர்த்தரோடு. இந்த ஆண்டிலேயும் இந்த மாதத்திலேயும் இந்த நாளிலேயும் ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பை மட்டும் விடாத. ஒரு ஆயுதம் ஒன்னும் செய்ய முடியாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினால் சுவரோட சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினால் அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது.
தாவீதோ அன்று ராத்திரியிலே ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். அந்த சுவரை நீங்க பாருங்க, அந்த சுவரை பாருங்க. அந்த சுவர்ல என்ன இருக்கு? என்ன இருக்கு? யாருக்காவது தெரியுதா அந்த சுவர்ல என்ன இருக்குன்னு? ஒரு ஈட்டி முனை சரியாய் குத்தின அடையாளம். ஒரு ஈட்டி முனை சரியாய் குத்தின அடையாளம் அங்க பாருங்க. அவன் விலகினான், சுவர்ல பட்டது. ஈட்டி முனை சுவர்ல பட்ட உடனே ஈட்டி முனையின் அடையாளம் எங்க விழுந்தது? சுவர்ல விழுந்தது. அதாவது தாவீதின் நெஞ்சில விழ வேண்டியது சுவர்ல விழுந்தது. கண்ணை மூடி தாவீது சொல்றாப்பா, இவ்வளோ பக்கத்துல வச்சு குறி தவற பண்ணினீரே, உமக்கு நன்றி. கண்ணை மூடி வலது கைய உயர்த்துங்க. கண்ணை மூடி வலது கைய உயர்த்துங்க. 3 மாசத்துக்குள்ள ஒன்னு அழிப்பேன்னு சத்ரு சவால் விட்டாய். 1 வருஷத்துல ஒன்னு அழிப்பேன்னு சத்ரு சவால் விட்டாய். உன்னை வாழ விட மாட்டேன்னு சத்ரு சவால் விட்டா. உனக்கு எதிர்காலம் இருக்காதுன்னு சத்ரு சவால் விட்டா. ஒன்னு யோசிச்சு பாருங்க, அதே இடத்துல ஆயுதங்கள் குறிதவறி போனது. இந்த நாளிலேயும் என்ன உயிரோட இந்த மைதானத்துல கொண்டு வந்திருக்கிறார். நன்றின்னு சொல்றவங்க மட்டும் கண்ணை மூடி கை உயர்த்தி நன்றி செலுத்தணும். அவங்க மட்டும் கை உயர்த்தி நன்றி செலுத்தணும். இந்த மைதானத்துல பயங்கர தேவ பிரசன்ன, இந்த மைதானத்துல பயங்கர தேவ பிரசன்னம். எத்தனை முறை மாறி மாறி உன் குடும்பத்துக்கு நிறைய ஈட்டி எறியப்பட்டது, எத்தனை முறை உன் வாழ்க்கைக்கு நிறைய அம்புகள் எய்யப்பட்டது. அதுல ஒரு தடவை கூட குறியா வரல, குறி தவறுனது. காரணம் கர்த்தர் உனக்கு அனுகூலமாயிருந்தார். உண்மைன்னு சொல்றவங்க கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எதிராளியின் ஆயுதத்தை கர்த்தர் தட்டி விடுகிறார். எதிராளியின் ஆயுதத்தை கர்த்தர் தட்டி விடுகிறார். அது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டதுனால அது முறிந்து விழுகிறது. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கும்போ சில ஆவிகள் பின்னிட்டு ஓடுகிறது. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கும்போ சில அந்தகார வல்லமைகள் சாய்கிறது. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கும்போ இந்த மைதானத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. இனி 2 கையை நல்லா தட்டி, நல்ல வாதரந்து, நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்க, நல்ல வாய தரையுங்க. கண்ணி தரித்தது, நாம் தப்பினோம். கண்ணி தரித்தது. கவனிங்க, 10 ஆண்டுகள் தாண்டி 10 ஆண்டுகள் தாண்டி அதே சிங்காசனத்துல தாவீது உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப தாவீது கண்ணுக்கு முன்ன என்ன தெரியுது? என்ன தெரியுது? அந்த ஈட்டி முனை குத்தின இடம். அன்னைக்கு என்ன சொன்னான் தெரியுமா? அந்த ஈட்டி முனை குத்தின அன்னைக்கு சொன்னாய், குறி தவற பண்ணினீரே உமக்கு நன்றி. இன்னைக்கு சொல்றாய், அந்த ஈட்டி முனை அன்னைக்கு என்ன குத்த வந்ததுனால இன்னைக்கு என்ன அதே இடத்துல உயர்த்தினீரே உமக்கு நன்றி. கண்ணை மூடி கை உயர்த்தி அதே அறைக்குள்ள, அதே செயர்ல, அதே சிங்காசனத்துல, அதே எதிராளிக்கு முன்ன அந்த ஈட்டியின் அடையாளத்தை 24 மணி நேரமும் கண்ணுக்கு முன்ன காணத்தக்கதாக கர்த்தர் உன்னை உயிரோட வைத்தது மட்டுமல்ல, உன்னை நடத்தினது மட்டுமல்ல, உயர்த்தி அதே இடத்துல எங்கிருந்து உனக்கு விரோதமாய் ஆயுதம் புறப்பட்டு வந்ததோ அதே இடத்துல உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். என்ன பொறுத்தவரை இது உண்மை
பாஸ்டர்னு சொல்றவங்க மட்டும் ரெண்டு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேருக்கும் அது உண்மை இல்லையா? அத்தனை பேருக்கும் அது உண்மை. உடரப சந்தரபலபரபா ரியாந்தல் கபரபலபரபலபா அல் காந்தரபலபரபா. இப்பொழுதும் சில ஆயுதங்கள் குறி தவறுது. நீ பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் இல்லையா? அந்த பிரச்சனையை கர்த்தர் தட்டி விடுகிறார். தட்டி விடுறாரு. எதிராளியின் ஆயுதத்தை தட்டி விடுறாரு. கண்ணை மூடி கை தட்டி வா திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. உனக்கு விரோதமாய் புறப்பட்ட அந்த ஆயுதங்கள் இப்பொழுது தெய்வத்தால் தட்டி விடப்படுகிறது. ஏன் ஆண்டவரே இவனுக்கு உடம்புல குத்த வேண்டிய ஆயுதத்தை சுவர்ல குத்த பண்ணி அதை இவனுக்கு காட்டி கொடுத்தீர் அப்படின்னு கேட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தாவீதே, நீ உயிரோடு இருக்கிற காலம் எல்லாம் அந்த சுவரை நீ பார்க்கணும். அந்த சுவரை நீ பார்த்துட்டு சொல்லணும், என்னை நடத்தினது கிருபை, என்னை உயர்த்தினது கிருபை, என்னை உயிரோட வச்சது கிருபை, என்னை இந்த மட்டும் கொண்டு வந்தது கிருபை. எக்காலத்தில் நீ பெருமைப்பட்டு விடக்கூடாது, எக்காலத்தில் நீ விழுந்து விடக்கூடாது. அதுக்கு இந்த ஈட்டி முனை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு அடையாளம். குறிதவர் ஈட்டி முனை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு அடையாளம். அன்னைக்கு நீ வாகனத்தில் இருந்து விழுந்தப்போ உன்னை பாதுகாத்தது ஒரு அடையாளமாய் உன்னை உயிரோட வைக்கும்படி நீ ஒரு அடையாளமா இருக்கணும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு முன்ன ஒரு அடையாளமா இருக்கணும். கை தட்டணும், சத்தம் உயர்த்தணும். குறி தவறுது. மந்திரவாதி போட்ட டேட்டு தெரிக்குது, அவ கையில இருக்கிற வல்லமை தெரிக்குது. உனக்காக பலமுள்ள தெய்வ தூதர்கள் இறங்குகிறார்கள், ஆயுதங்கள் வழிமாறுகிறது. பாத்தீங்களா? பேதுருவுக்கு குறி தவறிச்சு, யோனத்தானுக்கு நேரே வந்தது குறி தவறிச்சு, தாவீதுக்கு நேரே வந்தது குறி தவறிச்சு, இப்போ நாலாவது ஒரு மனுஷனுக்கு நேரே வந்தது குறி தவறிச்சு. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை கையில் எடுங்க. 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்தை கையில் எடுங்க. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைன்னு பாருங்க. சத்துரு இவனை திட்டம் போட்டு கொல்லணும்னு பிளான் பண்ணி இவனோட நட்பு வச்சு இவனை யுத்தத்துக்கு கூட்டிட்டு போறான். ராஜாவா போக வேண்டியவன் போர் வீரனை போல வஸ்திரம் போட்டுட்டு போறான். ஆனா யோசபாத்து ராஜா ராஜ வஸ்திரம் தரித்து போறான். அங்க சீரியர்கள் உட்கார்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். சாதாரண ஜனங்களை இந்த யுத்தத்துல கொல்ல வேண்டாம், பாவம் இல்லையா, அவங்களை கொல்ல வேண்டாம். நீங்க டைரக்டா அரசனோட யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு சேனை முழுக்க ஒரு அரசனுக்கு நேர பாயுது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவரோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். அடுத்த வசனம். ஆதலால் ரதங்களின் தலைவர்கள் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். பாத்தீங்களா? கிருபை இல்லாதவன் கிருபை உள்ளவனை விட புத்திசாலி. ஆராதிக்கிறவன் ஆராதிக்காதவனை விட புத்திசாலி. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் உங்களை பார்க்கலும் அதிக ஞானவான்கள். அவன் என்ன சொல்றான்? வா சேர்ந்து போவோம். தேவையில்லாத நட்புல போய் விழக்கூடாது, அது உனக்கு கண்ணிய போல வரும். உன் பிள்ளை யாரோட நட்புல இருக்குன்னு பார்த்து பார்த்து நீ ஜெபம் பண்ணணும். உன் உறவை கவனமா பயன்படுத்தணும்.
சும்மா வாட்ஸ்அப்ல ஏறி உட்கார்ந்து ஹாய் க்ரூ ப்ரூ. இங்க இல்ல, கேரளாவில். மொபைல்ல ஆன்லைன், ஆலயத்துல ஆஃப்லைன். தமிழ் புரியலையோ? கை தூக்க வேண்டாம், கை தூக்க வேண்டாம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அவன் எவ்வளவு நைஸா இவன்கிட்ட பேசி இவன்கிட்ட நட்பு வைக்கிறான்னு பாருங்க. உன் எதிராளி உன்னிடத்துல நட்புக்கு வாரான்னா ஒரு திட்டத்தோட வாரான். உனக்கு தரிசனம் இருக்கணும். அவன் வந்தான், அவன் வந்து பேசி பழகி சாப்பிட்டுட்டு சொன்னா நான் யுத்தத்துக்கு போறேன் வாரியா. அவன் சொன்னான் சரி போவோம், நட்பு வாக்குல போவோம் வாரேன்னு சொன்னான். அப்ப அவன் சொல்றான் நான் ராஜா மாதிரி வரமாட்டேன், வேஷம் மாறி வாரேன். இவன் என்ன நினைச்சான், இதொரு ஜோக்கு, இதொரு ஜோக்கு. இது ஜோக்கு கிடையாது, இது பிளான்டு. இது ஒன்னு அழிக்கும்படி சத்துரு நண்பன் வேஷத்துல வந்து போட்ட திட்டம். அவன் ராஜாவுக்கு வஸ்திரம் தரித்துட்டு ராஜாவா போறான். உண்மையிலே ராஜாவாக வஸ்திரம் தரித்து போர்க்களத்துல போக வேண்டியவன் சும்மா சாதாரணமா போறான். அங்க சீரியாவிலே பாராளுமன்றம் கூடினது. அரசன் சொல்றான் இந்த தடவை நாம சாதாரண ஜனங்களில் ஒருத்தரையும் கொல்லக்கூடாது, தேவையில்லாத சாபம் நமக்கு வேண்டாம், நம்ம இறங்கி ஒற்ற அடி அடிப்போம், அரசனை அடிப்போம், ராஜ்யத்தை பிடிப்போம், போயிட்டே இருப்போம்னு. சரின்னு சொல்லிச்சுன்னு அங்க பார்த்தா யோசபாத்து ராஜ வஸ்திரம் தரிச்சிட்டு குதிரையில உட்கார்ந்து இருக்கிறாரு. சில ஆட்கள் எல்லாம் பாவனா இந்த டெக்ஸ்டைல்ஸ்ல போட்டிருக்கும் இல்லையா டம்மி, அதுக்கு மேல ஒரு ஷர்ட் எடுத்து போட்டு நிக்க வச்சிருக்கும் இல்லையா, அது மாதிரி ஆக்கு சில புருஷர்கள் பாவம். அத காலையில தொடச்சு அப்படி நீட்டா முடியெல்லாம் வச்சு கொடுத்துன்னு நல்ல ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டு கொடுத்து அதை அப்படி ரோட்டுக்கு பக்கத்துல நிக்க வச்சிருப்பனும். ராத்திரி 9:30 மணி வரை அவர் நின்று கொண்டே இருப்பார். 9:30 மணிக்கு அது மாதிரி தூக்கி எடுத்து உள்ள கொண்டு வைப்பனும். பாவம். ராஜாவை எல்லாரும் நெருக்கினார்களா, அவன் ஐயோ அம்மோன்னு சத்தம் போட்டான். ஐயோ அம்மோன்னு சத்தம் போட்ட உடனே இவங்க பார்த்தனும் ட்ரெஸ் ராஜாவுக்கு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ஆளு பாவம்னு தோணுது. ஆளு பாவம். அங்க ஒரு அற்புதம் நடந்தது பாத்தீங்களா? அப்பொழுது யோசபாத்து கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சில தடவை நாம தெரியாம போய் மாட்டினது உண்மை, தெரியாம போய் காலை வச்சது உண்மை, ஆழம் தெரியாம போய் விழுந்தது உண்மை, உயிரோட வீட்டுக்கு போய் சேர முடியாத ஆபத்தில் அகப்பட்டது உண்மை. அன்னைக்கு கர்த்தர் மட்டும் அனுசாரியா இருந்தார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தட்டி வாத்திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அனுசாரியா இருந்தார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அதனால ஆயுதங்கள் வழி தவறி போகுது, ஆயுதங்கள் குறி தவறி போகுது. இதுவரை வந்ததல்ல. உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அடுத்த வார்த்தையை பாருங்க. தேவன் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். பாத்தீங்களா? அப்போ குறி தவறி போக பண்ணது யாரு? ஆண்டவர். ஆனா தொட்டடுத்தொரு சம்பவம் நடந்தது. அடுத்தொரு குறி தவறிச்சு.
அந்த 33வது வசனத்தை பாருங்க. ஒருவன் நினையாமல், ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எல்லாரும் அடிக்கணும், നമ്മളും ഇനി അടിക്കല്ലേന്ന് വേണ്ടാന്ന് ചൊല്ലി ഒറ്റ അടി. அத பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க. அது குறி தவறுனது, ஆனா சரியாய்ப்பட்டது. சில நேரம் 3 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவரே தகப்பனே என்று கூப்பிட்டு பார்ப்போம், ஒரு அசைவு இருக்காது. சில நேரம் சும்மா ஆண்டவரே உமது அடியானுக்கு ஒரு அற்புதம் செய்யும் சொல்லி உடனே நடக்கும். அது குறி தவறுனது, சரியாய்ப்பட்டது. பொறாம. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1வது குறி தவறுனது பேதுருவின் ஆயுதம். 2வது குறி தவறுனது யோனத்தானுக்கு விரோதமாய். 3வது குறி தவறுனது தாவீதுக்கு விரோதமாய். 4வது குறி தவறுனது யோசபாத்துக்கு விரோதமாய். 5வது குறி தவறுனது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி, அதுக்கு கீழே வாசிங்க, வெள்ளம் போல், அதுல இருந்து வாசிங்க. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சத்துரு இந்த தடவை ஒரு பிளானோட வாரான். எப்படி வாராய்? வெள்ளம் போல். உலகத்திலே மிக கெட்டியான உலோகம் என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லலைன்னா என் பின்பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளிடத்துல நான் கேட்பேன். உலகத்திலே மிக கட்டியான உலோகம் எது? டைமண்டா? இல்ல, இன்னும் நீங்க டைமண்டுக்கு தமிழ் சொன்ன போதும். வைரம். உலகத்திலே மிக கட்டியான உலோகம் வைரம். அந்த வைரத்தை எதை வச்சு வெட்டுவாங்க தெரியுமா? தண்ணிய வச்சு. எதை வச்சு? தண்ணிய வச்சு. ஏன்னா வாட்டர் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி வேர்ல்ட். உலகத்தில மிகப்பெரிய ஆயுதம் வெள்ளம். எது? வெள்ளம். வெள்ளம்னு சொன்னா அந்த வெள்ளம் இல்ல, அந்த வெள்ளம் இல்ல, தண்ணீர். இப்ப சத்துரு எப்படி வாரா அப்படின்னா, பல முறை பல விதங்களில் வந்து பார்த்தா ஜெயிக்க முடியல. இந்த தடவை ஃபைனல் அட்டெம்ப்ட், பவர்ஃபுல் அட்டெம்ப்ட். இந்த தடவை உன்னை கோரிட்டு போகாம விடமாட்டேன்னு சொல்லி வெள்ளம் போல வாரான். வெள்ளம் என்ன செய்யும் தெரியுமா? 4 பக்கத்துல இருந்தும் தாக்கும். எத்தனை பக்கத்துல இருந்து தாக்கும்? 4 பக்கத்துல இருந்தும் தாக்கும். அதாக்கும் தண்ணியோட ஒரு குணம். இட் அட்டாக்ஸ் ஃப்ரம் எவ்ரி சைடு.
இந்த பக்கத்திலையும் தாக்குது, இந்த பக்கத்திலையும் தாக்குது, இந்த பக்கத்துல தாக்குது, இந்த பக்கம் தாக்குது. ஒரு நொடி பொழுதுல உன் குடும்பத்தை அழிக்காம விடமாட்டேன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வெள்ளம் போல வந்தப்போ ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தடவையும் குறி தவற போகுது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேர் 2 நிமிஷம் கை தட்டணும். ஏன்னா ஆவியானவர் கொடி உயர்த்துகிறார். ஆவியானவர் கொடி உயர்த்துகிறார். நல்ல கண்ணை மூடி நல்ல கை தட்டி, கடன் பிரச்சனை வெள்ளம் போல வரட்டும், பலவீனங்கள் வெள்ளம் போல வரட்டும், சத்துருடைய திட்டங்கள் வெள்ளம் போல வரட்டும், அந்தகார வல்லமைகள் வெள்ளம் போல வரட்டும். ஒன்ன ஊரை விட்டு ஓட்டுவேன்னு சொல்லி சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கொடி உயர்த்த போறது பரிசுத்தாவி. அப்படியானா பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க கண்ணை மூடி 2 நிமிஷம் இருக்கிற இடத்தை மறந்து கை தட்டி வா திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. உடரபலவ சந்தரபா ரியந்தல் கபரபலவா உடவல் பிரௌடபரபலவா ரெந்தல் கனாதனா அல் காந்தரா ரியந்தரா அல் பந்தரா பிரௌடப துரபலவரபா ரெந்தல் கபரபலவா. நான் நினைச்ச இந்த பிரச்சனையோடைய கதை முடிஞ்சு, இந்த பிரச்சனையோடைய பிள்ளையோட கதை முடிஞ்சு, இந்த பிரச்சனையோடைய வாழ்க்கை முடிஞ்சு, இந்த பெருவெள்ளத்தில் இருந்து நான் எப்படி தப்ப போறனோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு பக்கத்துல இருந்து பெருவெள்ளம் வந்தப்போ மேலிருந்து ஆவியானவர் சொன்னாரு, நான் கொடி உயர்த்தும்படி வருகிறேன், கொடி உயர்த்தும்படி வருகிறேன். ஆயுதங்கள் எல்லாம் எதிராளியின் கையில், வெற்றி கொடி எங்கள் கையில். எத்தனை பேருக்கு புரிஞ்சு எனக்கு தெரியல. ஆயுதங்கள் எல்லாம் எதிராளியின் கையில், பணம் எதிராளியின் கையில், பலன் எதிராளியின் கையில், வல்லமை எதிராளியின் கையில், குதிரை எதிராளியின் கையில், ரதங்கள் எதிராளியின் கையில். ஆனா வெற்றி கொடி எங்க கையில். ஏன்னா ஆவியானவர். அபிஷேகம் பெற்றவங்க மௌனமா இருக்க முடியாதுன்னு, கிருபை பெற்றவர்கள் மௌனமா இருக்க முடியாது. நான் பார்க்கிறேன் ஒரு பலத்த அபிஷேகம் இந்த மைதானத்தில் வந்து விழுகிறது. கண்ண மூடி கை தட்டி இருக்கிற இடம் அசையத்தக்கதாய் ஆவியில போராடுக. சத்துரு ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக ஆயுதத்தை விடணும்னு நினைச்சான்னு வைங்க, அவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கிருந்தெல்லாம் அனுப்புவான். அவன் எங்கெல்லாம் இருக்கிறான்? பாதாளத்துல இருக்கிறான். அப்ப அங்க இருந்து ஒரு ஆயுதம் வரும். அப்புறம் அவன் எங்க இருக்கிறான்? பூமியில இருக்கிறான். அங்கிருந்து ஒரு ஆயுதம் வரும். அப்புறம் அவன் எங்க இருக்கிறான்? வானமண்டலத்தில் இருக்கிறான். அங்கிருந்து ஒரு ஆயுதம் வரும். ஒன்னு யோசிச்சு பாருங்க, ஒரே நேரத்தில் ஒரு பலவீனம் உள்ள தேவ பிள்ளைக்கு விரோதமாய் 3 பக்கத்தில் இருந்து ஆயுதம் வந்தா யோசிச்சு பாருங்க. ஓடி தப்ப கூட வழி இல்லை. திடீரென்று 3 பக்கத்தில் இருந்து ஆயுதங்கள் வந்து விட்டது. அப்படியே நின்ற வண்ணமாய் கண்களை மூடி ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. अपने बच्चे के लिए ஒரு தாய் பிள்ளை ஹிந்தி படிக்க விட்டான். பிள்ளை முதல் நாள் போய் படிச்சுட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்து சொல்லுது, அப்னே பச்சே கேலியே. தாயார் உடனே விளக்குமாறு எடுத்துட்டு வந்து, ஒரு நாள் ஹிந்தி படிக்க போன உடனே அப்பனை வச்சிருக்க மாட்டேன் நான் சொல்லுதேன்னு. மூணு பக்கத்தில் இருந்து ஆயுதங்கள். எனக்கு அனுகூலமாயிருப்பார்கள்னு நினைச்சவங்க பக்கத்தில் ரெண்டும் ஆயுதம் வருது. பாதாளத்தின் ஆவியும் ஆயுதம் அனுப்புது. இப்பிரபஞ்சத்துல நடமாடும் பொல்லாத ஆவியும் ஆயுதம் அனுப்புது.
வானமண்டலத்தில் இருந்தும் ஆயுதம் வருது, காலுக்கு கீழே இருந்தும் ஆயுதம், தலைக்கு மேலே இருந்தும் ஆயுதம், நெஞ்சுக்கு நேரையும் ஆயுதம். இப்ப நான் என்ன பண்ணக்கில்லையா? அழிவது உறுதி அப்படின்னு நினைச்ச உடனே எனக்கு ஒத்தாசை வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து வராது. எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேரும் வா திறக்கணும், அத்தனை பேரும் கை தட்டணும், அத்தனை பேரும் ஆண்டவரை ஒன்று மகிமைப்படுத்தணும். ஊடபல சந்தல் பிரௌடபதனா ரேலாந்த ரிகந்தரபலபா அல்கபரபலபா. கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. குறி தவறுது, குறி தவறுது, குறி தவறுது. எல்லா இடத்திலையும் பாருங்க, ஆயுதங்கள் குறி தவறுது. தாவீதுக்கு விரோதமான ஆயுதம் குறி தவற காரணம் என்ன? தாவீதின் ஆராதனை. யோனத்தானுக்கு விரோதமாயிருந்த ஆயுதம் குறி தவற காரணம் என்ன? யோனத்தானின் உத்தமம். யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த ஆயுதம் குறி தவற காரணம் என்ன? கர்த்தர் அவன் மேல் வைத்த கிருபை. பேதுருவின் ஆயுதம் குறி தவற காரணம் என்ன? பேதுருவே, உன் மேல ஒரு அழைப்பு இருக்கு. அப்ப எல்லா இடங்கள்லையும் ஒரு காரணத்திற்காக ஆயுதம் குறி தவறி இருக்கு. இது பிரசங்கம் முழுமை அடையல இல்லையா? ஆயுதங்கள் குறி தவறாம போய் தாக்குன ஒரு இடம் உண்டன்னு. ஒரு இடத்துல எந்த ஆயுதமும் குறி தவறல்ல, எந்த ஆயுதமும், எல்லா ஆயுதங்களும் சரியாய் போய் தாக்குனது. அந்த இடத்துல மட்டும் நான் அவங்கள கொண்டு வந்து காட்டிட்டு ஜபிக்க போறேன்னு. அவரை துப்பினார்கள், சரியா முகத்தில் விழுது. கையால் கன்னத்தில் ஓங்கி அடித்தார்கள், சரியா கன்னத்தில் விழுது. கபத்தா என்கிற கல்தூணில் அவரை கட்டி வைத்து யூதர்களுடைய முறையின்படி 39 அடி அடிக்கிறார்கள். ஒரு அடி கூட குறி தவறல்ல, சரியா போய் பதிக்கிறது. அவருடைய கைய சிலுவையில வச்சவன் பதறாம அடிக்கிறா, குறி தவறாத போய் தாக்குது. ஒருத்த ஈட்டி எடுத்து யோவான் 19:34 விலாப்புறத்தை பண்ணி தாக்குறான், குறி தவறல்ல. எனக்கு இப்ப இங்க ஒரு கேள்வி உண்டு. ஆண்டவரே, பேதுருவுக்கு விரோதமாயும் குறி தவறி போக பண்ணினீர், தாவீதுக்கு விரோதமாய் வந்ததை குறி தவறி போக பண்ணினீர், வேதத்தில் எல்லா மனிதர்களுக்கு விரோதமாய் வந்த ஆயுதங்களையும் குறி தவறி போக பண்ணினீர். உம்முடைய குமாரனுக்கு விரோதமாய் வந்த ஆயுதங்கள் மட்டும் ஏன் குறி தவறல்ல? அங்க இல்லையா உண்மையிலே குறி தவறி இருக்கணும். பரம்போக்கில் இருக்கிறவனை பாதுகாக்கிறத விட அதிகம் இல்லையா குமாரனை பாதுகாக்கணும். அவருக்கு மேல இல்லையா ஒரு ஆயுதம் பட்டிருக்க கூடாது, அவருக்கு மேல இல்லையா ஒரு அந்தகாரம் கல்லறிஞ்சிருக்க கூடாது, அவரை இல்லையா ஒருத்தன் துப்பி இருக்க கூடாது, அவரை இல்லையா ஒருத்தன் அடிச்சிட கூடாது. உங்களுக்கு தெரியுமா, என் ரட்சகர் கோகனூர் வைரம் ஒரச ஒரச பிரகாசம் அதிகமாகும்.
എല്ലാ ആയുധങ്ങളും അവർ മേൽപ്പെട്ടത്. ഒരു കുണ്ടൂസി കൂടെ വഴിമാറി പോകല്ല. എല്ലാ ஆயுதங்களும் அவர் மேல்பட்டது. நான் கேட்குறையே ஆண்டவரே, அப்பதான் எனக்கு தெரியுது. என்ன தெரியுமா? தாவீதுக்கு விரோதமாய் வந்தது எங்கப்பட்டது? சுவர்ல பட்டது. எனக்கு விரோதமாய் வந்தது கர்த்தர் மேல்பட்டது. அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் நடுவில் நின்று எல்லாவற்றையும் தாங்கினார். அந்த அடி பட்டிருக்க வேண்டியது எனக்கு மேல, அந்த குத்து பட்டிருக்க வேண்டியது எனக்கு மேல, அழிஞ்சு போயிருக்க வேண்டியதுன்னா, தப்பு செஞ்சதுன்னா, அக்கிரமம் பண்ணதுன்னா, அநியாயம் பண்ணதுன்னா, மறுத்து வாழ்ந்ததுன்னா, மீறி மீறி பாவம் செஞ்சதுன்னா, பாவம் செய்யும்படி என்னை விட்டு போட்டதுன்னா, பாவத்தை பச்சை தண்ணியை விட அழகா குடிச்சதுன்னா, நான் தான் செய்யாத தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தோ ஒரு ஆயுதங்களும் என் மேல வந்து படாதபடி எனக்கு முன்ன நின்று எனக்கு விரோதமாய் வந்த ஆயுதங்களை ஏன் தடுத்தார் தெரியுமா? அவர் என் இரட்சகர். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் என் இரட்சகர், அவர் என் இரட்சகர். ஒருத்தனுடைய ஆயுதம் கூட குறித்தவர் அல்ல. எல்லா ஆயுதம் அவர் மேல் பட்டது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி மரண பரியந்தோ, சிலுவையின் மரண பரியந்தோ அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ கோலமாகி தம்மை தாழ்த்தினார். அவர் தம்மை தாழ்த்தினது எனக்காக. சத்துரு அம்பு எய்தது எனக்கு விரோதமாக, பொல்லாங்கன் அஸ்திரம் விட்டது எனக்கு விரோதமாக. ஆனா தடுத்தது அவர், தடுத்தது அவர். இனி ரெண்டு கைய நல்லா தட்டணும். இந்த இடம் அதிரத்தக்கதா. வா திறந்த தெய்வத்தை உயர்த்துங்க. நல்ல கைய தட்டி, ஓ குடும்பத்துக்கு விரோதமாய் வந்த ஆயுதங்கள் அவர் மேல் பட்டது. 780 கோடி ஜனங்களுக்கு மேல வந்த ஆயுதமோ அவர் மேல் பட்டது. உன் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீ யாரானாலும் இந்த ராத்திரி உன்னை நேசிக்கிறார். ஒரு தகப்பன் ஒரு பையனை செல்ல பிள்ளை போல வளர்த்திட்டு இருந்தார். நான் முடிக்கிறேன். பையனை செல்ல பிள்ளைய போல வளர்த்திட்டு வந்தாரு. என்ன சொன்னாலும் அவன் கீழ்ப்படுகிறது இல்லை. அவன் ஊருக்குள்ள ஒரு துன்மார்க்கனா வாழ்றான். அவனால அந்த தகப்பனுடைய நற்பெயர் கெட்டு போகுது. சொல்லி கொடுத்து பார்த்தாரு, ஆலோசனை கொடுத்து பார்த்தாரு, மடியில உட்கார வச்சு உபதேசம் பண்ணி பார்த்தாரு. எதுவுமே உபயோகப்படல. அடிச்சு பார்த்தாரு. கடைசியில் ஒரு நாள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வீட்டுல வந்தான். சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாச்சு. இனி சொல்லிக் கொடுக்க ஆலோசனை இல்லை. ரூமுக்குள்ள ஏற்றினாரு, உள்பக்கமா பூட்டினாரு. போட்டிட்டு பெல்ட்டை உருவினாரு. பெல்ட்டை உருவி அடிக்க தொடங்கினார். இவன் கண்ணை மூடிட்டான். ஒரு அடி இவனுக்கு மேல விழல. இவன் கண்ணை திறந்து பார்க்கிறான். தகப்பனுக்கு உடம்புல இருந்து ரத்தம் வழியுது. அவருக்கு புரிஞ்சு இனி ஒன்னு அடிச்சு பிரயோஜனம் இல்லை. இனி என்ன? தகப்பனுக்கு உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்ச உடனே இவன் சொல்றான், அப்பா எல்லா தடவையும் சொல்ற மாதிரி இல்லை, இந்த தடவை தான் உண்மையா சொல்றேன். நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீ உன்னை தண்டிக்காத. அப்போ உலகத்துல மிகப்பெரிய அன்பு தன்னையே தண்டிக்கிறது தானே இல்லையா?
அதுதானே சிலுவையில தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசி பார்த்தாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்து பார்த்தாரு, ஆலோசனை கொடுத்து பார்த்தாரு, பலியிடும்படி ஆடுகளை கொடுத்து பார்த்தாரு, பிரமாணங்களை கொடுத்தாரு, 10 கட்டளைகளை கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்து எதுவும் ஏற்காதனால தம்மையே தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார் இல்லையா? இந்த ராத்திரி அந்த அன்புக்கு விரோதமா எப்படி துணிஞ்சு தப்பு செய்ய முடியும்? பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? குமாரனுடைய இரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறவன் எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவா புரியுதவங்க மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க. எல்லாருக்கும் தெளிவா புரியுது இல்லையா? அத்தனை பேரோடு ஆண்டவர் பேசுகிறார். தெய்வ சபத்தில் எழுப்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் ஒருமிச்சு தெய்வ சபத்தில் எழுப்பி நிற்போம்.